Taste the Daily. இந்தியாவில் செம்மொழிகளை பாதுகாக்கவும் முன்னெடுக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். தமிழை இந்திய அரசு நாட்டின் பழமையான செம்மொழியாக அங்கீகரித்துள்ளது குறித்தும் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் குறித்தும் அத்தகைய மொழிகளை பாதுகாக்கவும் முன்னெடுக்கவும் அரசு ஒதுக்கிய நிதி குறித்தும் குறிப்பாக தமிழ் செம்மொழி என்பதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் என்ன என்பது குறித்தும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத், மத்திய அரசு தமிழ் உள்ளிட்ட 11 மொழிகளை அங்கீகரித்திருப்பதாகவும் அவற்றின் மேம்பாட்டிற்கு மத்திய கல்வித்துறை நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னையில் மத்திய தமிழ் செம்மொழி நிறுவனத்தை அமைத்து தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் மொழியை முன்னெடுப்பதற்காக PME வித்யா தமிழ் சேனல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.